சீர்காழி அருகே சவுடு மணல் குவாரியை தடுத்து நிறுத்தக் கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருமலைவாசல் ஊராட்சிக்குட்பட்ட வடுதலைக்குடி கிராமத்தின் குடியிருப்பு பகுதிக்கு அருகாமையில் சவுடு மண் குவாரி அமைத்து மண் எடுத்து வருவதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாக கூறி திருமலைவாசல் விடுதலைக்கு டி ராதாநல்லூர் வெள்ளக்குளம் பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் மாணவர்கள் சீர்காழி திருமலைவாசல் பிரதான சாலையில் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த பகுதியில் சவுடுமண் குவாரி அமைத்து வருவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து நீரின் தன்மையும் மாறி மஞ்சள் நிறத்தில் வருவதாக நீர் உப்புத்தன்மையாக மாறியுள்ளது. மேலும் அரசு அனுமதித்த அளவை விட அதிக ஆழத்தில் சவுடுமண் எடுப்பதால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறி தங்கள் பகுதியில் அமைத்துள்ள சவுடுமண் குவாரிக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய கோரி கிராம மக்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் அறிந்து வந்த சீர்காழி காவல் துணை கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர் மற்றும் சீர்காழி வட்டாட்சியர் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மணல் குவாரி அனுமதி ரத்து செய்தால் மட்டுமே சாலை மறியல் போராட்டத்தை கைவிடுவதாக கூறி தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் கிராம மக்கள் ஈடுபட்டு வருவதால் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன். கிராம மக்கள் நாங்கள் மணல் கோரி விட மாட்டோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் ஒன்றியம் திருமலைவாசல் ஊராட்சியின் சார்பில் நடத்தப்படக்கூடிய இந்த சாலை மறியலினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2018 இருந்து இந்த ஊராட்சியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிராம பகுதிகளும் மணல் குவாரிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மணல் குவாரிகள் என்பது சொன்ன அளவை தாண்டி அதிக ஆழமாக இங்க எடுக்கிறாங்க. அதுவும் இந்த வடுதலைக்குடி கிராமத்தினை சுற்றி ஏறக்குறைய 10 மணல் குவாரிகள் எடுக்கப்பட்டு இன்னைக்கு 11வது மணல் குவாரியானது வீடு இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகேவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க கடற்கரை 2 கிலோமீட்டருக்கு அருகிலே இருக்குது. அது திருமலைவாசல்ங்கிற கிராமம் கடற்கரை கிராமம். இந்த வடுதலைக்குடிங்கிற கிராமத்திலிருந்து கடற்கரையானது 2 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஊர்ல நீங்க 15 அடிக்கு கீழே போயிட்டீங்க அப்படின்னா உப்பு நீர் வந்துடும். 15 அடி மேல்மட்டம் மட்டும்தான் நன்னீர் மட்டம். ஆனா இவங்க மணல் குவாரி எடுக்க 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 எஞ்சி இருக்கக்கூடிய இந்த குடிநீரானது முழுமையா காவிமயமாக்கப்பட்டு அதோட சேர்ந்து முழுமையா உப்பு தண்ணி இன்னைக்கு உள்ள வந்து குடிநீர் குடிக்க இயலாத நிலைமைக்கு மாறிடுச்சு. சுத்தியுள்ள அனைத்து கிராமங்களும் உப்பு தண்ணீரா மாறி இருக்க சூழ்நிலையில நன்னீர் ஆதாரம் இருக்கக்கூடிய ஒரே கிராமம் இது மட்டும்தான். இன்னைக்கு இந்த கிராமத்தினுடைய குடிநீரும் மாறிடுச்சுன்னா விவசாயம் பாதிக்கப்படும், கால்நடை வளர்ப்புங்கிறது பாதிக்கப்படும். ஆழம் அதிகமா எடுக்கப்படுற மணல் குவாரிகள்ல சுத்தி கரை அமைக்காம எந்த ஒரு பாதுகாப்பு சூழ்நிலையும் ஏற்படுத்தப்படாம வச்சுட்டு போயிருக்கிறதுனால அதுல விழுந்து இதுவரை ஏறக்குறைய 5 பேர் கிட்ட இறந்து போயிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இதுல தலையிட்டு உடனடியா இதை தடை செய்யணும். தமிழக அரசு கனிமவளத்துறை அமைச்சர் அவர்கள் தலையிட்டு இங்கே ஆழம் அதிகமா எடுக்கப்பட்ட மணல் குவாரிகளை ஆய்வு செய்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கையும் இப்பொழுது அனுமதி அளித்து எடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மணல் குவாரியை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊராட்சியின் சார்பில் கோரிக்கை வச்சு இன்னைக்கு இங்க சாலை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இது அறவழி போராட்டம், இது மக்களுக்கான போராட்டம். எங்களுக்கான உரிய தீர்வு கிடைக்கிற வரையும் நாங்க இங்க இருந்து களைய மாட்டோம் அப்படிங்கறது இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம்.